மதுரை மாவட்டம் மேலூரில் 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் குழந்தை உட்பட 5 பேர் பலியான சோக விபத்து அரங்கேறியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 கார்கள் மோதி கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மதுரையில் விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணையை துவக்கியிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் துரை இணைப்பில் இருக்கிறார். துரை, வணக்கம். இந்த விபத்துக்கான காரணம் என்ன, தொடர்பான முழு விவரங்கள்? நிச்சயமாக மேலூர் அருகே தும்பைப்பட்டி மதுரை டு திருச்சி செல்லக்கூடிய அந்த 4 வழி சாலை, அந்த பாலத்தின் மீது 2 கார்கள் ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட அந்த கோர விபத்துல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தை, 2 பெண்கள் உட்பட 5 பேர், அதாவது 4 பேர் இறந்திருந்த நிலையில தற்பொழுது கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருந்த மேலும் ஒருவர் இறந்து அந்த இறப்பு எண்ணிக்கையானது 5ஆக உயர்ந்துள்ளது. அதாவது சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி ஒரு கார் பயணித்துள்ளது. அந்த கார்ல ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீராம், குழந்தை பிரினிதா, ராஜமேரி, ரக்ஷனா, கெங்கைராஜ் ஆகிய 5 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலை தான் காலையில அந்த வாகனமானது தும்பைப்பட்டி அருகே அந்த பாலத்துக்கிட்ட வரும்போது எஸ்வி மங்கலத்துல இருந்து மேலூர் சந்தைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த முருகன், மற்றொரு பேர் முருகன், 2 முருகன் இருவரும் வந்த அந்த இருசக்கர வாகனத்தை மீது மோதுவதை தவிர்க்க இந்த காரானது இடது பக்கமாக அந்த மோதல் தவிர்ப்பதற்காக இடது பக்கம் வந்த கார் வலது பக்கமாக சென்றுள்ளது. வலது பக்கம் சென்ற கார் படத்தில் வரும் காட்சியை போல 4-3 பல்ட்டிகள் அடித்து அங்கிருந்து மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற ஒரு கார் மீது மோதியுள்ளது. அந்த காரை பிரகாஷ் என்பவர் ஒருவர் மட்டும் ஓட்டி வந்துள்ளார். இந்த கோர விபத்துல 2 கார்களுமே அப்பளம் போல் நொறுங்கி பார்ப்பதற்கே அதை மீட்டு எடுப்பதே கஷ்டம் போல் அப்பளம் போல் நொறுங்கி உள்ளது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த சென்னையில இருந்து திருநெல்வேலி நோக்கி சென்ற அந்த கார்ல பயணித்த ஸ்ரீராம், பிரினிதா 1.5 வயது குழந்தை, அந்த குழந்தையோட அம்மா ரக்ஷனா, ராஜமேரி, கெங்கைராஜ் இந்த 5 பேரும் முழுவதுமாக உயிரிழந்துள்ளார்கள். மதுரையிலிருந்து வந்த வாகனத்தை ஓட்டியிருந்த பிரகாஷ் மற்றும் அந்த இருசக்கர வாகனத்தில் மேலூர் சந்தைக்கு சென்ற முருகன் இந்த 3 பேரும் பலத்த காயங்களோட மேலூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது மதுரைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த கோர விபத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த விபத்தை தடுப்பதற்காக ஒரு இருவர் மீது மோதிவிடும் என்ற விபத்தை தடுப்பதற்காக அந்த கார் டிரைவர் வாகனத்தை திருப்பியதில் இந்த கோர விபத்தானது நடந்து ஒரே காரில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தை, தாய் உட்பட 5 பேர் பலியாகியுள்ளார்கள். இந்த சம்பவ தகவல் கேட்டு மேலூர் போலீசார் உடனே சம்பவ இடத்திற்கு அந்த வாகனங்களை தீயணைப்பு படை மூலமாக மீட்டு அந்த வாகனங்களில் சிக்கி இருந்த இறந்தவர்களின் உடலையும் சரி, படுகாயமடைந்தவர் உடலையும் சரி மீட்டு இறந்தவருடைய உடலை மேலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் பலத்த காயமடைந்தவர்களை மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியான இந்த சம்பவம் மேலூர் பகுதியில் ஒரு பதட்டத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. தகவல்களுக்கு நன்றி.